இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இங்க இருந்து போகணும்னு சொல்றேம்மா. என் பொண்ணு என்னோட எதிரி ககன் கூட ஓடி போகணும்னு நினைக்கிறா ஷோபா. அவனை தவிர வேற யாரையாவது, நமக்கு தெரியாதவனையோ எந்த ஒரு தகுதி இல்லாதவனையாவது நம்ம பூமி காதலிச்சிருந்தானா, நம்ம பூமி இன்னைக்கு இப்படி திருட்டுத்தனமா போக வேண்டிய அவசியம் வந்திருக்காதுல்ல ஷோபா. நானே அவங்க முன்ன நின்னு மறக்காத மாதிரி கிராண்டா கல்யாணம் பண்ணி வச்சிருப்பேன். நரகத்தை விட மோசமான இந்த வேதனைய யார்கிட்ட சொல்ல முடியும் ஷோபா? என்ன வார்த்தை சொல்லிட்டீங்க மாமா. உங்க வேதனைய பகிர்ந்துக்கிறதுக்கு நான் இல்லையா? உங்களுக்கு சோபா சந்திரா அக்கா உயிரா இருக்கலாம், ஆனா என்னோட உயிர் நீங்க தான் மாமா. பூமி வீட்டை விட்டு போற விஷயம் தெரிஞ்ச நீங்க இப்படி துடிதுடிச்சு போகும்போது இதெல்லாம் பார்த்து நான் உள்ளுக்குள்ள எப்படி துடிதுடிச்சு போறேன்னு உங்களுக்கு தெரியாது மாமா, தெரியாது. பாத்தீங்களா மாமா, நான் இங்க இருந்து போக போறேன், இதுதான் என்னோட கடைசி விடங்கிற மாதிரி பூமி உங்களுக்கு எப்படி சாப்பாடு ஊட்டி விட்டான்னு பாத்தீங்களா? நான் வீட்டை விட்டு போறேன்னு சொன்னதுக்கு அப்புறமும் நாம இப்படி கைய கட்டிக்கிட்டு உட்கார்றது சரியில்லை மாமா. நம்ம வீட்டு பொண்ணு, நம்ம மரியாதை. இந்த வீட்டை விட்டு போற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்க கூடாது மாமா. ஏதாவது ஒண்ணு பண்ணணும். தேவைப்பட்டா பூமியா அடைச்சு வச்சு ஆளுங்களை அனுப்பி நம்ம எதிரி ககனை வர வழியிலேயே தடுத்து நிறுத்தி, பூமி உனக்கு எப்பவும் கிடைக்க மாட்டாடான்னு சொல்லி அவனை ஒரேடியா அனுப்பி வச்சிருங்க. பாசமா நம்ம பூமியை நம்ம கிட்டயே வச்சுக்கலாம் மாமா. நீ சொல்றது கரெக்ட் தான் பூர்வா. ஹலோ, என்ன? சார், உங்க அப்பாவை கொல்ல முயற்சி பண்ண கில்லர் இறந்து போயிட்டான் பூமி. மேடம், அந்த கில்லர் அவன் செத்து போயிட்டான். எனக்கு தெரியும். ராஜேந்தர் சொன்னாரு. ராஜேந்தர் உனக்கு போன் பண்ண சொன்னது நான் தான். அவனை கொன்னுட்டு கேஸ க்ளோஸ் பண்ணிடுவாங்கன்னு ஒரு போலீஸ் ஆபீசரா இருந்தும் கூட நான் கெஸ் பண்ணாம போயிட்டேன். அந்த அபூர்வா போலீஸ வச்சு அங்கிருந்து தப்பிக்க வச்சிருவான்னு நினைச்சேன். எங்களுக்கு நீதியே கிடைக்காதா மேடம்? பூமி, ப்ளீஸ் அழாத. இப்போ நீ யோசிக்க வேண்டியது நீதிய பத்தி இல்ல, உன் அப்பாவை பத்தி. பார்த்தல்ல, அந்த அபூர்வா அந்த கில்லரிய கொல்ல வச்சுட்டான். உதவி செஞ்சவன கூட கொஞ்சம் கூட இரக்கமே இல்லாம கொல்ல சொல்லிருக்க அந்த அபூர்வா. அன்னைக்கு ராத்திரி என்ன நடந்துச்சுன்னு ஞாபகம் வராத வரைக்கும் தான் உன் அப்பா உயிரோட இருப்பார். ஞாபகம் வந்துருச்சுன்னா அவ கையால அவர் உயிர் போயிடும்.
உயிர் போகாம காப்பாத்த வேண்டிய பொறுப்பு இப்போ உன் கையில தான் இருக்கு பூமி. சொல்றது புரியுதா? இந்தாங்க மாமா, அவனை சுற்றுங்க. இன்னும் என்ன மாமா யோசிக்கிறீங்க? அவன் பூமியை கூட்டிக்கிட்டு கேட்டை தாண்டி போயிட்டு இருக்கான். புடிங்க, சுட்டு தள்ளுங்க அவனை. நீங்க தானே அவனை கொல்லணும்னு நினைச்சீங்க. புடிங்க புடிங்க மாமா, இந்தாங்க சுடுங்க. கொன்னுடுங்க மாமா அவனை. அன்னைக்கு ராத்திரி என்ன நடந்துச்சுன்னு ஞாபகம் வராத வரைக்கும் தான் உன் அப்பா உயிரோட இருப்பார். ஞாபகம் வந்துருச்சுன்னா உயிர் போகாம காப்பாத்த வேண்டிய பொறுப்பு இப்போ உன் கையில தான் இருக்கு பூமி. ஷோபா கூட என்ன இதே மாதிரி ரொம்ப அன்போட பாத்துக்கிட்டாம்மா. நீயும் என்ன எப்பவும் இதே மாதிரி அன்போட பாத்துப்பல்லம்மா. பூமி, பூமி நீ என்ன யோசிக்கிறேன்னு எனக்கு சுத்தமா புரியல. நம்ம ரொம்ப தூரம் போகணும். ஏறு பூமி ப்ளீஸ். நீ என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க பூமி? ஏறு. என்னால வர முடியாதுங்க, வர முடியாதுங்க, வர முடியாதுங்க.